Hi students, இன்னைக்கு நம்ம example 7.31 பார்க்கலாம். A right circular cylindrical container of base radius 6 cm and height is 15 cm is full of ice cream. The ice cream is to be filled in cones of height 9 cm and base radius 3 cm. ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாக வந்து ஐஸ்கிரீம் இருக்க மாதிரி ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இருக்குது. ஸோ அதிலிருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா த ஐஸ்கிரீம்ஸ் டு பி ஃபில்டு இன் கோன்ஸ். ஸோ அதை வந்து கோன்ஸில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இருக்கிற சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர்லேருந்து கோனுக்கு அந்த ஐஸ்கிரீமை ஃபில் பண்ண போகிறோம். அந்த ஐஸ்கிரீமோட ஹைட், அதாவது கோனோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 9 சென்டிமீட்டர் அண்ட் பேஸ் ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேவா? அந்த சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னரில் ரேடியஸ் 6, ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர். ஸோ இதெல்லாம் கிவன். நெக்ஸ்ட்டு ஹேவிங் எ ஹெமிஸ்பெரிக்கல் கேப். அந்த கோனில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் கேப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கோன்ஸ் நீடட் டு எம்டி த கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக இருக்கிற ஐஸ்கிரீமை வந்து ஃபில் பண்ணோன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் கோன்ஸ் வந்து நம்மளால் ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரியா? ஸோ இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இப்போது சிலிண்டரில் கொடுத்துருக்கிறத நான் அகெயின் எழுதிடுறேன். ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர் அண்ட் கோன் இதை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு டயக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னரில் ஃபுல் ஆஃப் ஐஸ்கிரீம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்பு, மேலே ஹெமிஸ்பெரிக்கல் கேப் இருக்க மாதிரி இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஐஸ்கிரீம் கோன்ஸ் என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் கோன்ஸ், எவ்வளோ கோன்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ண முடியுங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கோனில் 9 சென்டிமீட்டர் அண்ட் ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஹெமிஸ்பெரிக்கல் கேப் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா இது மேலே எக்ஸாக்டாக ஃபிட் ஆகணும். ஸோ அதனால் இந்த கோனோட ரேடியஸ் தான் ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் ஈக்குவலாக இருக்கும். இங்கே ஆல்ரெடி ஆர் இருக்கிறதுனால, ரேடியஸ் இருக்கிறதுனால இங்கே R1 எடுத்துக்கிறோம், இங்கே R2 எடுத்துக்கிறோம். இந்த ரேடியஸும் சேம் தான், அதாவது கோனோடதும் ஹெமிஸ்பியரோடதும் சேம்ங்கிறதுனால R2ங்கிறத ரெண்டையும் ஒன்றாவே எடுத்துட்டோம். ரெண்டுலேயுமே சிலிண்டர் கோனில் ஹைட் இருக்குது. ஸோ சிலிண்டரோடது 1யும் கோனோட ஹைட்டை 2னும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு n இன்டூ, ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு n இன்டூ இந்த ஐஸ்கிரீம் கோன் ஷேப் என்னென்ன இருக்குது, வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறத இது பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சாலே நம்ம இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச் ஈக்குவல் டு n இன்டூ வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச். நெக்ஸ்ட்டு ப்ளஸ், ஸோ ப்ளஸ் போட்டுக்கிட்டோம். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா 2/3 பை ஆர் கியூப். ஸோ இதில் எல்லா இதுலேயுமே காமனாக பார்த்தீங்கன்னா பை காமனாக இது ரெண்டுலேருந்தும் வெளியில் எடுத்துடலாம். இந்த இதில் பை, இங்கே ஒரு பை இருக்குது. ஸோ காமனாக எடுத்துகிட்டு இந்த பையோட இந்த பையை வந்து கேன்சல் பண்ணிடலாம். 22/7ஓட வேல்யூவை கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? எப்படின்னா இங்கேருந்து இங்கே மல்டிபிள்லேருந்து இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வரும். ஸோ பை வந்து காமனாக கேன்சல் ஆகிடும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு சிலிண்டரில் ரேடியஸ் எவ்வளோன்னு பாருங்கள், 6ஆக இருக்கும். ஸோ ஆர் ஸ்கொயர்டுங்கிறதுனால 6 × 6 ஸ்கொயர்டு அந்த ஆர்டரில் போட்டிருக்கோம். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து 15 ஈக்குவல் டு n இன்டூ இங்கே 1/3 அப்படியே இருக்குது, பை தான் கேன்சல் ஆகிடுச்சு. ஆறுங்கிறது இங்கே கோனோட ரேடியஸ், கோன் அண்ட் ஹெமிஸ்பியர் ரெண்டும் சேம் ரேடியஸ் தான். ஸோ இங்கே ஆர் ஸ்கொயர்டுங்கிறதுனால ஆர் ஸ்கொயர்டுனா 3 ஸ்கொயர்டு, ஸோ 3 × 3ன்னு போட்டிருக்கோம். இன்டூ ஹைட் ஆஃப் த கோன் வந்து 9 ப்ளஸ் இங்கே 2/3 பை கேன்சல் ஆகிடுச்சு. ஆர் கியூப், ஆர்னா ரேடியஸ் 3, ஸோ 3 × 3 × 3 இட் இஸ் 3 கியூப். ஓகேவா? ஆர் கியூபுங்கிறத 3 கியூப்னு போட்டிருக்கோம். ஸோ இங்கே 1 3 இங்கே 1 3 கேன்சல் பண்ணியிருக்கேன், கீழே எழுதியிருக்கேன். ஸோ அதை கேன்சல் பண்ணியிருக்கேன். ஒரு டினாமினேட்டர் ஒரு நியூமரேட்டரில் கேன்சல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 கேன்சல் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் என்ன இருக்குன்னா 3 × 9, ஸோ 3 9s are 27, இங்கே 2 3 3, ஸோ 2 3s are 6, 6 3s are 18. ஸோ இதை வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். 27 + 18, ஸோ 45. ஸோ n × 45 இங்கே ஈக்குவல் டுலாம் பார்த்தீங்கன்னா 6 × 6 × 15. ஸோ இந்த 45 லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. இங்கே மல்டிப்பிள்லேருந்து இன்வர்ஸ் ஆப்ரேஷன் டிவிஷன், ஸோ டிவைடுக்கு வந்துடும் 45. ஸோ இங்கே 15 வந்து 1 டைம் கேன்சல் பண்ணியிருக்கேன், 45 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணியிருக்கேன். அகெயின் 3 1 டைம்ஸ், இங்கே 6 வந்து 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்போ பேலன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 × 6ன்னு இருக்குது. ஸோ 2 6 are 12 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ
அப்போ n அப்படிங்கிறது எவ்வளோ கோன்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் கோன்ஸ் 12 கோன்ஸ் வந்து நம்ம அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக இருக்கிற ஐஸ்கிரீமை ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 7.4 கொஸ்டின் நம்பர் 2. Water is flowing at the rate of 15 km per hour through a pipe of diameter 14 cm. ஒரு பைப் இருக்குது. ஸோ அந்த பைப்போட டயமீட்டர் வந்து 14 சென்டிமீட்டர். பைப் அப்படின்னாலே நமக்கு தெரியும் அந்த ஷேப் வந்து சிலிண்டர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அந்த பைப்பில் டயமீட்டர் 14னா அப்போ ரேடியஸ் வந்து 14ல் ஹாஃப்னா 7 சென்டிமீட்டர்னு சொல்லிடலாம். அதில் ரேட் ஆஃப் ஃப்ளோ, அந்த வாட்டர் வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து அந்த வாட்டர் வெளியே வருது அப்படின்னா 15 km per hour. 1 ஹவருக்கு 15 km வந்து மூவ் ஆகிற அளவுக்கு ஸ்பீடாக அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. டயமீட்டர் 14 சென்டிமீட்டர் இன்டூ எ ரெக்டாங்குலர் டேங்க். ஸோ அது வந்து எங்கே ஃப்ளோ ஆகி எங்கே போகுது அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் பைப்பில் இருந்து ரெக்டாங்குலர் டேங்க்குக்கு மூவ் ஆகுது. ஸோ விச் இஸ் 50 மீட்டர் லாங் அண்ட் 44 மீட்டர் வைடு. ஸோ லாங் அப்படின்னா லென்த்துன்னு சொல்லலாம், வைடு அப்படின்னா பிரெத்துன்னு சொல்லலாம். பிரெத், லென்த்து, பிரெத் இருக்குது. ஓகேவா? ஃபைண்ட் த டைம். ஸோ டைம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இன் விச் த லெவல் ஆஃப் வாட்டர் இன் த டேங்க்ஸ் வில் ரைஸ் பை 21 சென்டிமீட்டர். ஸோ அந்த வாட்டரோட லெவல் வந்து ஹைட் வந்து 21 சென்டிமீட்டராக மூவ் ஆகும்போது டைம் என்ன ஆகும் அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது கொடுத்துருக்க கொஸ்டினை ஷார்ட்டாக பார்த்துடலாம். வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுறது 15 km per hour. ஸோ இங்கே கிலோமீட்டரில் கொடுத்துருக்கிறத நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். ஸோ 15 கிலோமீட்டர்னா 15,000 மீட்டர் per hour அப்படின்னு சொல்லிடலாம். இந்த ஸ்லாஷ் போட்டோன்னா பர் ஹவர், 1 ஹவருக்கு 15,000 மீட்டர் அளவில் அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பைப்னாலே நமக்கு தெரியும் அது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப். ஸோ பைப்பில் டயமீட்டர் வந்து 14 சொல்லியிருந்தாங்க. அப்போ ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டராக இருக்கும். இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது. பட் நம்ம இங்கே மீட்டர்னு எடுத்ததுனால நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சென்டிமீட்டரை வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா டிவைட் பை 100 கொடுத்துட்டோம்னாலே நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ சென்டிமீட்டரை டிவைடு 100 கொடுத்துருங்க. ஸோ மீட்டர் ஆகிடும். ஸோ 7 டிவைடட் பை 100 மீட்டர்னு எழுதிடலாம். அங்கே ரெக்டாங்குலர் டேங்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் லென்த்தும் பிரெத்து, தட் இஸ் லாங் அண்ட் வைடு கொடுத்துருந்தாங்க. அதுதான் லென்த்து, பிரெத்து. அது ரெண்டும் ஆல்ரெடி மீட்டரில் இருக்குது. டைம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ சென்டிமீட்டர்னால் 21 சென்டிமீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. சென்டிமீட்டர்னா டிவைட் பை 100 கொடுத்தோன்னா அது மீட்டர் ஆகும். ஸோ அப்போ 21 by 100 மீட்டர்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் பைப் இருக்குது. ஸோ அதில் டயமீட்டர் வந்து 14 கொடுத்துருக்கேன். அங்கேருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகுது. ஒரு ரெக்டாங்குலர் டேங்க், தட் இஸ் அ கியூபாய்டு டேங்க். இது லென்த்து, இங்கே பிரெத்து, இங்கே ஹைட்டு. ஸோ அந்த மெஷர்மெண்ட்ஸை நோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போது நமக்கு சம் எப்படி அப்படின்னா, இதிலேருந்து வாட்டர் எவ்வளோ தூரம் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் வாட்டர் இந்த சிலிண்ட்ரிக்கல் வெசல்லேருந்து எவ்வளோ வாட்டர் இங்கே வருதோ அந்த அளவுக்கான வாட்டர் தான் இந்த ரெக்டாங்குலர் டேங்க்கில் இருக்கும். தட் இஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் இன் த டேங்க் தட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த பைப். இந்த டேங்க்கில் எவ்வளோ வாட்டர் இருக்குன்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் பைப்லேருந்து எவ்வளோ வாட்டர் வெளியே வந்துச்சோ அந்த அளவு தான் இந்த வாட்டர் இருக்கும். இந்த டேங்க்குங்கிறது நமக்கு கியூபாய்டு. வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு தட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த இதை எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கியூபாய்டு அப்படி கூட மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு கியூபாய்டுக்கான அந்த டேங்க்குங்கிறது கியூபாய்டு, அதுக்கான வால்யூம்க்கு ஃபார்முலா L இன்ட்டு B இன்ட்டு H, லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. அடுத்து இங்கே இந்த சிலிண்ட்ரிக்கலோட பைப்போட வால்யூம் பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் வால்யூம் வந்து பை r²h. ஸோ இங்கே LBHக்கு நமக்கு தெரியும் 50, 44, 21 by 100 எல்லாமே மீட்டரோட யூனிட்ஸ். ஸோ அந்த ஆர்டரில் போட்டுக்குங்க. தட் இஸ் ஈக்குவல் டு பைனா 22/7. அடுத்து r². இங்கே ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த சிலிண்ட்ரிக்கல் இதில் 14 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க, அதை 7ஆக மாற்றிருப்போம். டிவைடட் பை 100 கொடுத்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ அப்போது 7/100 இன்ட்டு 7/100, ஏன்னா இங்கே r²ங்கிறதுனால 7/100 இன்ட்டு 7/100 இன்ட்டு ஹெச். ஹெச்ங்கிறது அந்த சிலிண்ட்ரிக்கல் பைப்போட ஹைட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது எவ்வளோவா இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு ரேட் ஆஃப் ஃப்ளோன்னு சொல்லலாம். அதாவது எவ்வளோ நீளமாக இருக்கோ அந்த பைப்பு அதுக்கான அளவுக்கு அந்த வாட்டர் வெளியே வரும் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அப்போ அந்த ஹைட்டை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங்கை நம்ம பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னா இங்கே நான் காமனாக பார்த்தீங்கன்னா 7 கேன்சல் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து 50 வந்து 1 டைம், இங்கே 100ல் 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணுறேன். இங்கே 2 டேபிளில் 1 டைம், இங்கே 44ங்கிறது 22 டைம்ஸ். 2 டேபிளில் 2 1s are 2, 22 2s are 44னு கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கிற இந்த ஹெச்ங்கிறது மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. இங்கே டிவைடில் இருக்க இந்த 200ஸும் மல்டிப்பிளில் போயிடும். இங்கே மல்டிப்பிளில் இருக்க 22ம் 7ம் இங்கே டிவைடில் வந்துடும். ஸோ 22 7 வந்து மல்டிப்பிளில் இருந்தது, இங்கே கீழே டிவைடில், இங்கே டிவைடில் இருந்த 200ம் இங்கே மேலே வந்துடுது. ரிமைனிங் இங்கே என்ன இருந்துச்சுன்னா 22 21, ஸோ அது ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கும். இப்போ காமனாக 22 22 கேன்சல் பண்ணுங்கள். 7 டேபிளில் 1 டைம், இங்கே 21ங்கிறது 3 டைம்ஸ் கிடச்சிருக்கும். 7 1s are 7, 7 3s are 21. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கோ அதை ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. 3 × 100 × 100, 3 போட்டு 4 zeros அப்படியே அப்ளை பண்ணோன்னா ஸோ 30,000 மீட்டர் per hour அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஹைட் ஆஃப் த பைப், தட் இஸ் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் த வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நமக்கு ரெக்கார்டு டைம் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் 1 ஹவரில் எவ்வளோ மீட்ரு வாட்டர் போகும் அப்படின்னா 15,000 மீட்டர். நமக்கு இங்கே எவ்வளோ வாட்டரை சொல்லியிருக்காங்க, 30,000ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 15,000 வந்து 1 ஹவர்னால் 30,000ங்கிறது 2 hours, அவ்வளோதான். ஸோ அப்போ டோட்டலில் இருந்து அந்த செலக்டட் பார்ட்டை டிவைட் பண்ணுங்கள். ஸோ 30,000 நமக்கு தெரியும் இப்போ கண்டுபிடிச்சது. 15,000ங்கிறது அந்த வாட்டர் ஃப்ளோ ரேட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதால் டிவைட் பண்ணிங்கன்னா 30,000 டிவைடட் பை 15,000 ஈக்குவல் டு 2, தட் இஸ் 2 hours அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எக்ஸசைஸ் 7.4, சம் நம்பர் 3. A conical flask is full of water. The flask has base radius r. ஸோ ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இருக்குது. அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ரேடியஸ் வந்து ஆர்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹைட் இஸ் ஹெச் யூனிட்ஸ். ஸோ ஹைட்டுங்கிறத ஹெச்னு சொல்லிடலாம். ஸோ இது நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சது தான், அதே தான் கொடுத்துருக்காங்க. த வாட்டர் போர்டு இன்டு எ சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க். இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இருக்க வாட்டரை ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க் வந்து நம்ம மாற்றி சேஞ்ச் பண்ணுறாங்க, ஊற்றுறாங்க. ஸோ அப்போது அதோட பேஸ் ரேடியஸ், அந்த சிலிண்டரோட பேஸ் ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ஆர் அப்படிங்கிறது. ஸோ இங்கே ரேடியஸை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோன்னா எக்ஸ் இன்ட்டு ஆர்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த வாட்டர் இன் த சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க். ஸோ இதோட ஹைட் என்னவாக இருக்கும்? ஒரு சிலிண்ட்ரிக்கல் இருக்குது, அதில் ஆர் ரேடியஸ் ஹெச் ஹைட் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு சிலிண்ட்ரிக்கல் வெசல்ல இருந்து கோனிக்கல் வெசல்லேருந்து சிலிண்ட்ரிக்கல் வெசலுக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ ஹைட் அந்த சிலிண்ட்ரிக்கல் இதில் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாக இந்த கோனிக்கலோட வால்யூம் ஃபுல்லாக இப்போ நமக்கு சிலிண்ட்ரிக்கல் வால்யூமாக சேஞ்ச் ஆகுது. அதனால் இப்போது நம்ம என்ன சொல்லலாம்னா வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? இப்போது வால்யூம் ஆஃப் கோனுக்கான ஃபார்முலா 1/3 πr²h அண்ட் வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கான ஃபார்முலா πr²h. காமனாக இருக்கிற பை இங்கே காமனாக கேன்சல் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் இங்கே வந்து கோனில் என்னென்ன எடுத்திருக்கோம், ஆரை வந்து ஆர்னே தான் எடுத்திருக்கோம், தட் இஸ் ரேடியஸாக ஆர்னு எடுத்திருக்கோம், ஹைட்டை வந்து ஹெச்னு தான் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே எந்த சேஞ்சஸும் பண்ணலை கோனில். சிலிண்டருக்கு வருவோம். இங்கே ரேடியஸ் என்னென்ன எடுத்திருக்கோம்னா எக்ஸ்ஆர்னு எடுத்திருக்கோம். அப்போ இந்த ஆருக்கு பதிலாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ரேடியஸை என்ன சேஞ்ச் பண்ண போகிறோன்னா எக்ஸ் இன்ட்டு ஆர்னு சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ r² எக்ஸ்ஆருக்கு ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். இந்த ஹெச்சை வந்து ஹைட்டை வந்து நம்ம h2ன்னு எடுத்துக்கலாம். இதை h2ன்னு தான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நீங்களே ஒரு வேரியபிள், எனி ஒன் வேரியபிள் கொடுத்துக்கலாம். ஏன்னு கொடுக்கலாம், பின்னு கொடுக்கலாம். இங்கே இல்லாத ஒரு வேரியபிளை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஹைட்டுங்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக h2ன்னு கொடுத்துருக்கோம். இந்த h2 தான் நம்ம இப்போ ஃபைன் பண்ணக்கூடியது. ஸோ இங்கே எக்ஸ்க்கும் ஆர்க்கும் ஹோல் ஸ்கொயர்னா அப்போ எக்ஸ்க்கும் ஸ்கொயர்டு ஆர்க்கும் ஸ்கொயர்டுன்னு சொல்லிடலாம். ஸோ ரெண்டுலேயுமே r² காமனாக இருக்குது. ஸோ இந்த சைடு வந்ததுன்னா கேன்சல் ஆகும் அப்படிங்கிறதுனால காமனாக இங்கேயே கேன்சல் பண்ணிவிட்டேன். r² கேன்சல் பண்ணியிருக்கேன். நமக்கு h2 வேணும்னா இந்த x² இப்போ இங்கே லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குன்னா h/3 இருக்குது. இந்த x² வந்து இங்கே மல்டிப்பிளில் இருந்து இந்த பக்கம் டிவைடில் வரப்போகுது. அப்போ h/3x²ன்னு சொல்லலாம். h/3x² யூனிட்ஸ் அப்படிங்கிறது சொல்லலாம் ஹைட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 7.4, fourth one. A solid right circular cone of diameter 14 cm. Diameter 14. So shape வந்து right circular cone. Height வந்து 8 cm is melted from a hollow sphere. Cone shapeல இருந்து hollow sphere shapeக்கு melt பண்ணி change பண்ணுறோம். External diameter of the sphere is 10 cm and find the internal diameter. External diameterனா
நமக்கு டி கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லலாம். டயமீட்டர்னா கேபிட்டல் டின்னு சொல்லலாம். அப்போ இதிலேருந்து நம்ம 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். அப்போ கேபிட்டல் ஆருங்கிறது இது 10னா அதில் ஹாஃப் தான் என்னது ரேடியஸாக இருக்கும். அப்போ இது கேபிட்டல் ஆர் என்னவாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னல்னால் பெருசாக இருக்கும். எக்ஸ்டர்னல்னால் பெருசாக இருக்கக்கூடியது ரேடியஸ். ஸோ அதனால் இது 10னா 10ல் ஹாஃப் 5. ஸோ கேபிட்டல் ஆருங்கிறது 5 சென்டிமீட்டர். இப்போ இன்டர்னல் டயமீட்டர் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்மால் ஆர் கண்டுபிடிச்சி அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு இந்த இன்டர்னல் டயமீட்டர் கிடச்சிரும். சரியா? ஸோ அதை ஃபைன் பண்ணலாம். இப்போது கோனில் வந்து டயமீட்டர் வந்து 14 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து அதில் ஹாஃப் டயமீட்டரில் ஹாஃப்னா 7 சென்டிமீட்டராக இருக்கும். அடுத்து ஹைட் ஆஃப் த கோன் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. ஹாலோ ஸ்பியரில் இங்கே ஹாலோ ஸ்பியர்னு சொல்லியிருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஸ்பியர்னு கொடுத்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னு கொடுத்துருந்தாலே அது ஹாலோனா எம்டியாக இருக்க மாதிரி ஒரு சிலிண்டராக இருக்கும். ஸோ டயமீட்டர் வந்து 10, அதாவது எக்ஸ்டர்னல் டயமீட்டர் 10ஆக இருந்தால் அப்போ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து 10ல் ஹாஃப் 10/2னா 5 சென்டிமீட்டர். அடுத்து இன்டர்னல் ரேடியஸ், அதாவது இன்டர்னல் ரேடியஸ்னால் ஸ்மால் ஆர், பட் நமக்கு இன்டர்னல் டயமீட்டர் கேட்டதுனால 2rங்கிறது என்னென்னு ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ டயக்ராம் பார்த்திங்கன்னா ஒரு கோனில் இருந்து இந்த ஹெமிஸ்பியர் ஹாலோ ஸ்பியருக்கு வந்து நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுற மாதிரி. ஸோ வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர்னு சொல்லிடலாம். ஃபார்முலா மட்டும் மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். 1/3 πr²h. இங்கே ஸ்பியர் ஹாலோ ஸ்பியரோடது நார்மல் ஸ்பியரோடது 4/3 πr³ இருக்கும். ஹாலோன்னு இருந்ததுனால இந்த ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் மாதிரி கொடுத்துருக்குங்க. அதாவது 4/3 πr³ அங்கே நார்மலாக இருக்கும். இங்கே r³ மைனஸ் ஸ்மால் r³ கொடுத்துக்குங்க. ஸோ இங்கே பை காமனாக இருக்குன்னு கேன்சல் பண்ணிவிடுங்க. இங்கே டிவைடில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3 இருக்குது, டிவைடில் இங்கேயும் 3 இருக்குது. இங்கே டிவைட்லேருந்து இங்கே போச்சுன்னா மல்டிபிள் ஆகும். ஸோ 3 மேலே கீழே கேன்சல் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இங்கேருந்தே ஈக்குவல் கதர் சைடு காமனாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் இங்கே r². ஆருங்கிறது இங்கே 7 கோனோடது. ஸோ 7 × 7 7². h ஹைட்டுனா இங்கே 8ன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து இங்கே இருக்கிறது பாருங்கள். ஸோ 4 × இங்கே r³ கேபிட்டல் r³ங்கிறது 5³. ஸோ 5³ 5 × 5 × 5. ஸோ 5 5s are 25, 25 5s are 125ன்னு சொல்லலாம். ஸோ மைனஸ் r³ இருக்குது. இங்கே 125 மைனஸ் r³ இருக்குது. ஸோ இங்கே காமனாக 4 வந்து, அதாவது இங்கே மல்டிப்பிளில் இருந்த 4ஐ இந்த பக்கம் கொண்டு வந்து டிவைடில் கொண்டு போங்க. 1 டைம் இங்கே 2 டைம்னு கேன்சல் பண்ணுங்கள். ஸோ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. 7 × 7 49, 49 2s are 98. ஸோ 98ஐ ரைட் சைடு கொண்டு வாங்க, இந்த r³ லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா இங்கே r³ வந்து மைனஸில் இருக்குது. அந்த மைனஸில் இருக்க வேல்யூ இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகும். நம்ம r தான் கண்டுபிடிக்கணும் அதுக்காக. அப்போ r³ இங்கே ப்ளஸில் வரும், இந்த 98 இங்கே மைனஸில் வரும். 125 மைனஸ் 98ன்னு இருக்கும். ஸோ 125 மைனஸ் 98னா 27. 27ங்கிறது எதோட க்யூப்னா 3 × 3 × 3 அப்படின்னா 27. 3 3s are 9, 9 3s are 27ன்னு சொல்லலாம். r³ = 3³ அப்போ r = 3 அப்படின்னு சொல்லலாம். பவரை விட்டுருங்க, 3 3 விட்டிங்கன்னா அப்போ r = 3ன்னு கிடைக்கும். ரேடியஸ் 3ஆக இருக்குன்னா நமக்கு இன்டர்னல் ரேடியஸ் 3. இப்போ கொஸ்டின் இன்டர்னல் ரேடியஸ்னால் இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். பட் இன்டர்னல் டயமீட்டர் கேட்டிருக்காங்க. இங்கே கேட்டிருக்கிறது இன்டர்னல் டயமீட்டர். ஸோ அப்போ இன்டர்னல் டயமீட்டர் என்னென்னா 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். அப்போ 2 × 3 = 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு 7.4 கொஸ்டின் நம்பர் 5. சீனோஸ் ஹவுஸ் ஹேஸ் அண்ட் ஓவர் ஹெட் டேங்க். ஸோ சீனுவோட ஹவுஸில் வந்து வீட்டில் வந்து ஓவர் ஹெட் டேங்க் மேலே வந்து வீட்டு மேலே வந்து ஒரு டேங்க் இருக்குது. த ஷேப் ஆஃப் சிலிண்டர், அந்த ஷேப் வந்து சிலிண்டர். திஸ் இஸ் ஃபில்டு வித் பை பம்பிங் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் அ சம்ப், தட் இஸ் அண்டர் கிரவுண்ட் டேங்க் விச் இஸ் த ஷேப் ஆஃப் கியூபாய்டு. கீழே ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு டேங்க் இருக்குது, அது கியூபாய்டு ஷேப்பில் இருக்குது. சரியா? வீட்டில் மேலே வந்து ஒரு டேங்க் இருக்குது, அது சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. ஸோ கீழே இருக்க கியூபாய்டு இதிலேருந்து வாட்டரை சம்ப் பண்ணி மேலே வந்து சிலிண்டரிக்கல் டேங்க்கில் வந்து இப்போ சின்டெக்ஸ் டேங்க் பிளாக் கலரில் நம்ம வீட்டு மேலே வச்சுருப்போம்ல, அந்த டேங்க் மேலே வந்து அந்த வாட்டரை ஃபில் பண்ண போகிறாங்க. அதோட சம்ப் ஆஃப் டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. கியூபாய்டோடது 2 மீட்டர், 1.5 மீட்டர், 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. ஓகேவா? த ஓவர் ஹெட் டேங்க் இட் ஹாஸ் ரேடியஸ் வந்து 60 மீட்டர் அண்ட் ஹைட் 105 சென்டிமீட்டர். 60 சென்டிமீட்டர், 105 சென்டிமீட்டர். இது 2 சென்டிமீட்டரில் இருக்குது, இங்கே மீட்டரில் இருக்குது. ஸோ இந்த யூனிட்ஸையும் நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இன் த சம்ப் ஆஃப்டர் த ஓவர் ஹெட் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஸோ
ஸோ இப்போ மேலே இருக்க டேங்க் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகணும். இப்போ சப்போஸ் கீழே இருக்க இந்த கியூபாய்டு டேங்க் வந்து ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் டேங்க்கு வந்து அந்த வாட்டரை சம்ப் பண்ணி மேலே கொண்டு போக போகிறோம். ஸோ அப்போது ரிமைனிங் இந்த கியூபாய்டு டேங்க்கில் எவ்வளோ வாட்டர் இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சிலிண்டரில் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 105 சென்டிமீட்டர். கியூபாய்டு டேங்க்கில் லென்த் வந்து என்ன சொன்னாங்கன்னா 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதை சென்டிமீட்டருக்கு மாற்றினீங்கன்னா 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். ஸோ 2 மீட்டர்னா 200 சென்டிமீட்டர். பிரெத் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர். ஸோ 150 சென்டிமீட்டர்னு சொல்லிடலாம். 1.5னா 150 சென்டிமீட்டர். ஹைட் ஆஃப் த கியூபாய்டு டேங்க் அப்படிங்கிறது 1 மீட்டர். ஸோ 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். ஸோ இது அந்த டயக்ராம் கொடுத்துருக்கோம். இங்கே இது வந்து அண்டர் கிரவுண்ட் டேங்க்கு, இது வந்து மேலே இருக்க டாப்பில் இருக்க ஒரு சிலிண்ட்ரிக்கல் டேங்க்கு. ஸோ இப்போ எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிருங்க. வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு பை r²h. பையோட வேல்யூ 22/7, ஆறுங்கிறது 60 சென்டிமீட்டர். ஸோ அப்போ r²னா 60 × 60. ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 105. ஸோ காமனாக இங்கே கேன்சல் பண்ணுங்கள். 7 டேபிளில் 1 டைம், இங்கே 7 டேபிளில் 15 டைம்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 105 வந்து 7 டேபிளில் 10ங்கிறது 1 டைம் வரும். மீதி பேலன்ஸ் வந்து 10ல் 3 இருக்கும். அப்போ 3 5ன்னு இருந்துச்சுன்னா 35. 7 டேபிளில் 35ங்கிறது 5 டைம்ஸ். ஃபஸ்ட்டு 1 டைம், அடுத்து 5 டைம்ஸ். ஸோ 7 × 15 105. ஸோ அதனால் கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் என்ன இருக்குன்னா 22 60 60 15 இருக்குது. ஸோ இதை 4 வேல்யூஸையும் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. 11,88,000 கிடச்சிருக்கு. ஸோ இது சென்டிமீட்டர், வால்யூம்ங்கிறதுனால சென்டிமீட்டர் க்யூப்னு மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒன்று வால்யூம் ஆஃப் கியூபாய்டு டேங்க் கண்டுபிடிக்கிறோம். லென்த்து, பிரெத்து, ஹைட்டு தான் இதுக்கான ஃபார்முலா. அது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தது வந்து மீட்டரில் கொடுத்துருந்தாங்க, அதை சென்டிமீட்டரில் மாற்றணும். 200 150 100. இது சிம்பிளாக மல்டிபிள் பண்ணலாம். இந்த 2 zeros, இங்கே 1 0, 2 0, டோட்டலாக 5 zeros விட்டுருங்க. அந்த 5 zeros கீழே போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 2 × 15 × 1 இருக்குது. 2 × 15 30, 30 × 1 13 போட்டுடலாம். ஸோ அப்போ 30 lakhs இருக்குது. அதாவது 30 lakhs வாட்டரில் இருந்து 11,88,000 லிட்டர் ஆஃப் சென்டிமீட்டர் க்யூப் ஆஃப் வாட்டரை வந்து நம்ம மேலே அனுப்பியிருக்கோம். ஸோ அப்போது 30 lakhsலேருந்து 11,88,000 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் வந்து 18,12,000 சென்டிமீட்டர் க்யூப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா?